கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி யாவருக்கும் உயிர் தெழுப்பப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கூட வாழ்த்துதலையும் சொல்லி மகிழ்வதில் சந்தோஷப்படுகிறேன். கடந்த நாட்களில் கூட நம்ம கடவுளுடைய மாபெரும் கிருபையினால அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியான ஒரு பாக்கியம் கொடுத்ததற்காக நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தெய்வத்துக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா நமக்கு எவ்வளோ நம்மளுடைய வாழ்வு நாட்களில் எத்தனை காரியங்கள் செய்தாலும் நமக்கு கடவுள் கொடுத்ததான மாபெரும் பாக்கியம் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படிதான பாக்கியம். எத்தனையோ ஜனங்களுக்கு அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படிதான வாய்ப்புகள் கிடைக்காம போயிருக்கும். ஏன்னா ஒரு சிலராய் நமக்கு ஒரு குடும்பமாய் ஒரு ஐக்கியமாய் அவருடைய பந்தியில் அனுசரிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது மாபெரும் பாக்கியம். எத்தனையோ பாக்கியங்களில் ஞானஸ்தானம் வேணால் யார் எத்தனையோ ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அவருடைய பந்தியை அனுசரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம அந்த பந்தியை அனுசரிக்க முடியாது. அது அவருடைய நமக்கு கொடுத்துருக்குதான ஒரு பாக்கியம். அப்படின்னு இந்த பந்தி அனுசரிக்க கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம இன்றைய தினத்தில் நம்ம பாடம் பார்க்கலாம். இன்றைய நாளில் நம்ம பார்க்கறதான பாடத்தின் தலைப்பு என்னென்னா கர்த்தரின் உயிர் தெழுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பாடத்துக்கு தலைப்பு வச்சுருக்கோம். அந்த பாடத்துக்கு ஆதார வசனம் சகோதரர் படித்தாங்க. அதன்படி தான் நம்ம இந்த பாடத்தை நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு கேள்வி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரா, எழுப்பப்பட்டாரா? உயிர் தெழுந்தார்னு இருக்கு, உயிர் தெழுப்பப்பட்டார்னு இருக்கு. இதுக்கு என்ன நம்ம சபை வகுப்பாரா ஓடி இருக்கிற நம்ம இதுக்கான சரியான ஆன்சர் என்ன? உயிர் தெழுப்பப்பட்டாரா, உயிர் தெழுந்தாரா? எப்படி ரெண்டுமே வரும்? எனக்கு புரியல பிரதர். எனக்கு ஓகே, எப்படி எனக்கு சரியாக தெரியல. சரி, நீங்கள் மறுபடியும் கன்க்ளூஷன் சொல்கிறப்ப எனக்கு சொல்லுங்கள். நான் தெரிஞ்ச விட இதை நான் சொல்கிறேன், அப்புறம் சகோதரர் விளக்கம் சரியாக சொல்லுவார். உயிர் தெழுந்தார்னா எப்படின்னா, நான் இப்போ நான் மறிச்சுக்கிறேன்னு வச்சுக்கேன், நானே எந்திரிக்கிறது தான் உயிர் தெழுந்தார். நானே என்னுடைய காரியங்களை நானே செய்கிறது அப்படின்னு தான் இருக்குது. அதுக்கு உயிர் தெழுப்பப்பட்டார்னா அதுக்கு என்ன? நம்ம பேதுரு இதுக்கு அழகாக சொல்லியிருக்காரு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3:15. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு? தேவன் எழுப்பினார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அதுக்கும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31-32. அப்போஸ்தலர் 31-32. அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்திலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31-32. அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலன் பேதுரு சொன்னார், தேவன் இவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நான் சாட்சியாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறப்ப என்னன்னா, அப்போஸ்தலர் 11 பேரும் சாட்சிகளாக இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா 12ஆவது அப்போஸ்தலர் பவுலும் பார்த்துருக்காரு, பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் என்னன்னா, நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து உயிர் தேவனால் எழுப்பப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு அவங்க அஸ்திபாரமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க உறுதியாக அவங்க சொன்னாங்கன்னா அது சரியாக தான் இருக்கும். எப்படின்னா, தேவனிடத்தில் கிறிஸ்து மூலமாக அவங்க கற்றுக்கிட்டாங்க. தேவன் அவங்களுக்கு கிறிஸ்து மூலமாக சத்தியங்களை சகலவற்றையும் கொடுத்து அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உயிர் தெழுந்தாருன்னா, இப்போ ஒரு காரியம் ஒருத்தர் மரிச்சிட்டார்னா முழுவதும் மரிச்சிட்டார். அதில் அவருடைய நினைவுகள் இருக்காது, எண்ணங்கள் இருக்காது, யோசனைகள் இருக்காது, அவருக்கு எதுவுமே இருக்காது. மரித்தவராகவே இருப்பார். அந்த எந்த இதுவுமே கிடையாது. நான் இன்னைக்கு ஒராவது நாள் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு 2வது நாள் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு சாயந்தரம் 3வது நாள் வந்துருச்சு, இன்னைக்கு சாயந்தரம் முடிஞ்ச பிறகு நம்ம 4வது நாளுக்கு வர்றதுக்குள்ளே நம்ம எந்திரிக்கணும் அப்படிங்கிற அந்த நினைவு அவங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்க மறிக்கவில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மரித்தவர்கள் முழுவதும் மறிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அது எத்தனாவது நாளும் கூட அவருக்கு தெரியாது. 1வது நாளா, 2வது நாளா, 3வது நாளா அப்படிங்கிறது எது தெரியாது. மரித்தவர்கள் டோட்டலாக அவங்களுக்கு எந்த நினைவுகளும் எங்கே இருக்கும் என்ன எதுவுமே தெரியாது இருக்கும். அப்போ தான்
அவர் மரித்திருக்காருன்னு அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். அதுதான் சரியாக கூட இருக்கும். ஏன்னா அதுதான் டோட்டல் மொத்தம். இது வந்து நம்ம என்ன சொல்கிறதுன்னா, மறிக்கிற மாதிரி நடிக்கிற வேலை கிடையாது. அவர் மரண குழியில் போனார்னா முற்றிலுமாக மறுத்து விட்டார். அதுக்கு என்ன நடக்குது இந்த உலகத்தில் அந்த 3 நாட்கள் என்ன நடந்ததுன்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் மறித்துட்டார். அவர் ஏன்னா அதுதான் டோட்டல் மரணம். அதுதான் வந்து ஒட்டுமொத்த மரணமே. அதுதான் மரணம்னா அதுதான். எதுவுமே நடக்காது. பிரேத குழியில் இருக்கிறவங்க வந்து என்ன நடக்குது ஏது நடக்காது, வேத வசனம் அதுதான் இருக்குது. என்ன நடக்குது, மரணத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று மறியார்கள். அவருக்கு என்ன நடக்குது என்ன செய்யுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதுதான் தேவன் வந்து உயிர் தெழுப்பினார் என்கிறது தான் சரியாக இருக்கும். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் நம்புகிறாங்க. இதில் அப்போஸ்தலர் 2:31 என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கோம் அப்படின்னா அப்போஸ்தலர் எல்லாருமே அவங்க சாட்சியாக இருக்காங்க. அதுதான் உயிர் தெழுப்பப்பட்டார் அப்படின்னு தான் நம்ம இருக்கோம். ஏன் உயிர் தெழுந்தார் இருக்குது அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னா, இது என்னுடைய இதுதான் அனுமானம் தான். சகோதரர் நாளைக்கு சரியாக விளக்கம் சொல்லுவாங்க. ஏன்னா தேவன் வந்து மனுஷர்கள் யாரும் கடவுளை பார்த்ததில்லை. அண்ட சராசரங்களை படைத்த தெய்வத்தை யாரும் பார்க்கல. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் பார்த்துருக்காரு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஒருத்தர் வந்து எழுப்புறாருன்னா அவன் தேவன் வந்து இயேசு கிறிஸ்து எழுப்புறப்ப வேற யாரும் பார்த்துருக்க முடியாது. அதுதான் நான் நினைக்கிறேன். அதாவது என்ன, தேவன் வந்து அவரை கல்லறையில் இருக்கிறப்ப தேவன் வந்து எழுப்பியிருக்கார். அப்போ வந்து தேவ தூதர்களோ இல்லை காவலர்களோ இல்லை அவங்க காவல் போட்ட அந்த அவரை சிலுவையில் அறைஞ்ச பிரதான ஆசிரியர்கள் யாருமே பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா தேவனை ஒரு காலம் கண்டதில்லை. அப்படிங்கிறப்ப தேவன் வந்து கிறிஸ்துவ எழுப்பியிருக்காரு. அவையே கிறிஸ்து எந்திரிச்சு இவர் வெளியே வரப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, தேவ தூதர்கள் பார்க்குறாங்க, மற்ற ஒரு சீசர்கள் யார் பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறதுக்கு என்னென்னா தேவன் எழுப்புறப்ப அவங்க பார்க்கல, தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்துக்கிறப்ப பார்த்துருக்கனால இவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கலாம், சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஏன்னா தேவனை அவங்க பார்த்ததில்லை. தேவனை பார்த்ததா தானே ரெக்கார்டு. இது வந்து வேதத்தில் எழுதப்பட்டது என்னென்னா தேவ ஆவினால் எழுதப்பட்டது. கண்ணால் கண்டு கேட்டு அதை ஊர்ஜினப்படுத்திட்டு தான் வேதத்தில் அவங்க எழுதியிருப்பாங்க. அப்போஸ்தலர்கள் எழுதணும் சரி, வேதத்தை எழுதின பரிசுத்தவான்கள் கூட அவங்க கேட்டிருக்கணும், அவங்க பார்த்துருக்கணும், அதை உணர்ந்துருக்கணும். அப்போ தான் அவங்க எழுதியிருப்பாங்க. தேவ ஆவினால் உணர்ந்து தான் எழுதியிருப்பாங்க. அதனால் அவங்க வந்து தேவன் எழுப்புறதை அவங்க பார்க்கல. அதனால் அவங்க இயேசு கிறிஸ்து வந்ததுக்காரு கலரிட்டு வெளியே வந்திருக்கிறப்ப இப்போ மகதலேனா மரியாதை பார்க்குறப்ப இயேசு கிறிஸ்து எங்கே தேடுறீங்கன்னா அவர் பார்க்குறப்ப ஆமாம் எழுப்பிட்டாரு. தேவன் எழுப்புன்னு தான் அவங்க பார்க்கல, இயேசுவை பார்த்தாங்க. அதனால் இயேசு வந்துட்டார் அவர் சொன்னார். அதனால் அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம். சரி ரைட் ஓகே. இது கன்க்ளூஷன் பிரதர்கிட்ட விட்டுலாம், அவங்க சொல்லட்டும். சரி ரைட் ஓகே. அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் உயிர் தெழணும்? அப்போ அவருடைய நோக்கம் என்ன? இழந்த போனை தேடவும் ரட்சிக்கும் அவர் நமக்கு வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, ஆதாம் மூலமாக கீழ்ப்படியாமனால வந்த எல்லா பாவத்துக்காக அவர் வந்து தேவனுக்கும் மனுஷருக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட தூரத்தை அந்த மத்தியஸ்தராக இருந்து அதை சமாதானப்படுத்தி அவர் மனிதருக்கும் கடவுளுக்கும் இந்த உடன்படிக்கை பண்ணுறதுக்காக அவர் வந்தார். அவர் சிலுவையில் அறைஞ்சி அவர் ரத்தத்தினால நமக்கும் அவருக்கும் உள்ளான தொடர்பு, தேவனுக்கும் மனிதருக்கும் உள்ளான தொடர்பு சம்மந்தப்பட்டாச்சு. ஓகே, ஈடுபலி செலுத்தியாச்சு. அப்புறம் ஏன் அவர் உயிர் தெழணும்? உயிர் தெழாமல் வந்ததான் நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து வந்ததான் நோக்கம் என்ன? எல்லா மனிதரும் பாவத்திலிருந்து மீட்படிணும், அந்த பாவக்கரையிலிருந்து, அந்த கீழ்ப்படியாமையிலிருந்து, அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்றதுக்காக வந்தார். அப்புறம் ஏன் அவர் உயிர் தெழணும்? உயிர் தெழாமல் இருந்திருக்கலாம்ல. அது உயிர் தெழுறதுனால என்ன ப்ராசஸ்? எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தது நிச்சயம் இல்லையா? அவர் வாழ்ந்தது நிச்சயம் இல்லையா? சிலுவையில் அறைஞ்சது நிச்சயம் இல்லையா? எல்லாமே ஆதாரப்பூர்வமாக இருக்குது. ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தாலும் அது ஆதாரமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து ரோமர்கள் சிலுவையில் அறைஞ்சது, ரோமருடைய வாழ்க்கையில் அவங்க ஹிஸ்ட்ரியில் அந்த புக்ஸ் பேர் எனக்கு தெரியல, அதில் ரெக்கார்டாக இருக்குது. அதே மாதிரி வேதத்துலேயும் ரெக்கார்டாக இருக்குது. அவர் வந்தது எல்லா காரியங்களும் ரெக்கார்டாக இருக்குது. ஆனால் அப்புறம் ஏன் அவர் உயிர் தெழுப்பணும்? உயிர் தெழுப்ப தேவையில்லையே, அவர் வந்த வேலையை முடிஞ்சது. ஒரு வேலையை நம்ம இப்போ சேலம் திருச்சி போனால் திருச்சி போயிட்டா முடிஞ்சது. அந்த வேலை அதோட கம்ப்ளீட், அந்த வேலையை முடிச்சாச்சு. அப்புறம் அந்த மேலே தொடர்ந்து நம்மளுக்கு என்ன வேலை? அதனால் உயிர் தெழுப்பதுனால என்ன காரணம் இருக்குது? அது ஏன் தேவன் வந்து கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பினார் அப்படிங்கிறது என்னங்க சிஸ்டர்? மரணத்தை ஜெயிக்கணுமா? அது கூட சரியாக இருக்கலாம் என்று நினைக்கிறாங்க. சரியா எனக்கு தெரியும். அதான் என்னென்னா, மரணம் வந்து என்னென்னா
எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டது தான். அது கிறிஸ்துவுக்கும் நடந்திருக்கு, ஆதாமுக்கும் நடந்திருக்கு, எல்லாருக்கும் நடந்திருக்கு. இதனால் வந்து அது பெருசாக எனக்கு அது சரியாக எனக்கு ஆன்சர் எனக்கு சூட்டப் ஆகலை. எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டது தான் மரணம். சரி, ரைட், ஓகே. கன்க்ளூஷன், பாடத்தினுடைய கன்க்ளூஷனில் நம்ம வருவோம். சரி, ரைட், ஓகே. இது இந்த கேள்விக்கு பாடத்தினுடைய கன்க்ளூஷனில் நீங்களே பதில் சொல்லுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஆன்சர் எனக்கு தெரியும், நான் செஞ்சது சரியாக இருக்குமா தெரியல. பின்னாடி நீங்கள் பாடத்தினுடைய கன்க்ளூஷன் வரப்போ ஏன் உயிர்த்தெழுதல் வந்து அவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படின்னு இருக்குது. இப்போயே சொல்லலாம், அந்த உயிர்த்தெழுதல் வந்து முக்கியம். உயிர்த்தெழுதல் இல்லாமல் எந்த காரியமும் நிறைவேற்ற முடியாது. எல்லாம் நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சது, படித்தது, ஞானசனம் எடுத்தது, தேவனுடைய ஈடுபலியை கற்றுக்கிட்டது எல்லாமே அதை நிறைவு வந்து உயிர்த்தெழுதல் தான் வந்து முடியும். உயிர்த்தெழுதல் வந்தால் தான் அதனுடைய முடிவு வரும். முடிவுக்கு வர்றது உயிர்த்தெழுதல் தான் வரும். அதுக்கு ஆதார வசனங்கள் இருக்குது, அதுக்கு இருக்குது, நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரி, ரைட்டு. அவர் உயிர்த்தெழுதல் பற்றி நம்ம ஓகே தெரிஞ்சிருச்சு. அவர் உயிர்த்தெழுப்பட்டார். உயிர்த்தெழுதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். உலகத்துக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததான நோக்கம் தெரியும். ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், யாருக்காக வந்தார் அப்படிங்கிற சிஸ்டமும் இருக்குது. அவர் யாருக்காக மரித்தார், யாருக்காக சிலுவையில் அறிஞ்சார் அப்படிங்கிற இருக்குது. உலகத்துக்கு இருக்குது, நமக்கு இருக்குது. அதே மாதிரி உயிர்த்தெழுதலையும் நம்ம பார்க்கணும். வந்ததுக்காக நோக்கமும் சபைக்கும் உலக ஜனத்துக்கு இருக்குது, யூத ஜனத்துக்கு இருக்குது. அதே மாதிரி அவர் சிலுவையில் அறிஞ்சதுக்கு உலக ஜனங்களுக்கு இருக்குது, நமக்கும் இருக்குது. அவர் உயிர்த்தெழுதல் அதே போல தான் நமக்காகவும் முதல் பலனாக இருக்கிற நமக்காகவும் சபை வகுப்பாருக்காகவும் இருக்குது, உலகத்துக்காகவும் இருக்குது, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இருக்குது. அப்படிங்கிறத நம்ம வேறு பிரித்து நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்குறோம். சரி, ரைட்டு. நம்முடைய ஆண்டவர் இப்போ அவர் இப்போ கடந்த நாட்களில் பஸ்கா அனுசரித்து சிலுவையில் அரைஞ்சி அவர் மரித்து இன்றைய தினத்தில் இந்த நாட்களில் உயிர்த்தெழுப்பப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அவர் உயிர்த்தெழுந்து அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னென்ன காரியங்கள் செஞ்சிருக்கார். சிலுவையில் அவர் தொங்கினப்போ பேசின வார்த்தைகள் எல்லாத்துக்கும் நமக்கு முக்கியமாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அடிக்கடிக்கு நம்ம சொல்லப்பட்டுகிட்டே வந்திருக்கோம். அவர் சிலுவை மரணம் பாடுகள் நமக்காக தான். அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்காக நம்ம அடிக்கடிக்கு தெரிஞ்சுக்கோம். அவர் உயிர்த்தெழுந்து என்னென்ன காரியங்கள் செஞ்சார் அதை நம்ம பார்ப்போம். அதுதான் நமக்கு ஒரு ஏன்னா உயிர்த்தெழுதல் முக்கியம்னு தெரிஞ்சிச்சு, அதுதான் அஸ்திபாரம்னு தெரிஞ்சிச்சு, அதுதான் முடிவுக்கு கொண்டு வருதுன்னு தெரிஞ்சுது. அதனால் நம்ம உயிர்த்தெழுந்து அவர் என்னென்ன செஞ்சார் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு என்ன அதனால் வரும் பலன் சொல்லி அடுத்து பார்க்கலாம். அவர் உயிர்த்தெழுந்து அவர் லிட்டரலாக அவர் உயிர்த்தெழுந்து என்னென்ன செஞ்சார், ஏன் செஞ்சார், எதுக்காக செஞ்சார், அதனுடைய அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவர் உயிர்த்தெழுந்து முதல்ல செஞ்ச காரியம் என்ன யாருக்கா தெரியுங்களா? அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து வாரத்தில் தான் ஆதாரவசமாக படித்தோம்ல, உயிர்த்தெழுந்து முதலாம் நாளில் வாரத்தில் முதலாம் நாளில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க மகள மரியாதை போய் பார்த்துருக்காங்க. சரி, வசனம் படிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். வசனம் மாறிச்சு. சாரி வசனம் மாறிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 13-17, 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் வசனம். சாரி, யோவான் 20:13-17. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து முதல்ல பேசுகிறதா இந்த ஸ்ரீகிட்ட பேசுகிறாங்க. ஸ்ரீ கலக்கமாக இருக்கிறாங்க. கலக்கமாக இருந்து, ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு சம்பவம்லாம் நமக்கு தெரியும், அதனால் தொடர்ந்து போயிட்டுருக்கேன். நான் அந்த சம்பவத்தில் ஆண்டவரை கலரில் வச்சுருந்து காணோம், அதனால் சொல்லியிருக்கிறப்ப அழாதே. ஏன்னா அந்த ஸ்ரீகிட்ட பார்த்து சொல்கிறார், முத நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஸ்ரீகிட்ட பார்த்து அந்த ஸ்ரீகிட்ட நீங்கள் அழாதீங்க, அப்போ அழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் தான் முத நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சொன்ன முதல் வார்த்தை அழ வேண்டாம் அப்படிங்கிறதா வார்த்தை.
அந்த அள வேண்டாம்னா அது ஸ்திரீக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அது நம்ம எடுத்துக்கலாம், நமக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டது, நம்முடைய கவலையெல்லாம் மறக்கப்பட்டது, நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். நம்முடைய மரணம் எல்லாவற்றையும் கூட எடுத்துக்கலாம். இன்னுமே எதுவுமே நமக்கு இல்லை, நம்ம அழ வேண்டியதில்லை, நம்ம கண்ணீர் யாவும் துடைக்கப்பட்டாச்சு, நான் எல்லாம் துடைச்சிட்டேன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அழ வேண்டாம்னு சொல்கிறது தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். ஏன்னா சிலுவையில் அவர் பேசின 7 வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சிச்சு, அவர் உயிர்த்தெழுந்து பேசின வார்த்தைகளும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த நோக்கத்தோடு நம்ம பார்க்குறோம். சரி, ரைட்டு. அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும், அடுத்தது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா யோவான் 20ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும். யோவான் 20ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்து சொல்கிறது என்ன வசனம் சொல்கிறாருன்னா, சமாதானம் அப்படின்னு சொல்லியிருக்கார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீசர்கிட்ட அவர் பேசிக்க, அடுத்து ஃபஸ்ட்டு சிறியிட்டு பேசிக்க, ரெண்டாவது சீசர்கிட்ட பேசிக்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் ஒட்டுமொத்த உலகமும் சமாதானம் இல்லாமல் இருக்குது, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி பேசிக்க. அவங்க சீசர்கள் பயந்துருக்கிறாங்க, அவங்க பயத்தை நீக்கிறதுக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு அவர் உயிர்த்தெழுந்து பேசிக்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு முக்கியமானது. நம்ம எடுத்து எந்த இதில் எடுத்து போட்டு பார்த்தாலும் அதுக்கு சூட்டப் ஆகும். இப்போ உலகத்துக்கு எடுத்து போட்டாலும் அது சரியாக இருக்கும், சபைக்கு எடுத்து போட்டாலும் சரியாக இருக்கும், யாருக்கு அந்த சீசர் அப்போஸ்தலர்களுக்கு எடுத்து போட்டாலும் சரியாக இருக்கும், யாருக்குனாலும் அது சரியாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அவர் சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் 2வது வார்த்தை பேசியிருக்காரு. நம்ம சீக்கிரமாக போகலாம், இன்னும் நிறையா இருக்குது. அடுத்து என்ன காரியம் செஞ்சுருக்காரு, அவர் உயிர்த்தெழுந்து அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு பார்க்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 25 29 வரைக்கும். யோவானில் தான் வரும். யோவான் 20ஆம் அதிகாரம் 25 29 வரைக்கும். மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இப்ப அவிசுவாசமா இருக்கிற தோமா, ஏன்னா ஆண்டவர் உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறது அஸ்திபாரமா இருக்கிற அந்த அப்போஸ்தலர்கள் நம்பணும். அப்போஸ்தலர்கள் மூலிமா தான் சபைக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சுவிசேஷம் நற்செய்தி எல்லாமே போகுது. அவிவிசுவாசமாக ஒருத்தர் கூட இருந்துட்டா, நான் ஆண்டவர் உயிர்த்தெழுதலை பார்க்கல, அதில் 11 பேரில் ஒருத்தர் கூட பார்க்கலன்னு சொல்லிட்டா அதில் சரி வராது. நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கணும்னு சொன்ன மாதிரி, இப்போ அந்த தோமை மட்டும் நான் அவருடைய சரீரத்தை நான் தொட்டு பார்த்தா தான் எனக்கு தெரியும். அது தொட்டு பார்க்கல, மேக்ஸிமம் அது எழுதப்பட்டிருக்க தொடல ஆனால் எடுத்து பார்த்த மாதிரி இருக்கும். அவர் சரீரத்தை நான் பார்த்தா தான், அவர் காயங்களை பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு தோமா சொல்கிறார். அவருடைய அவிவிசுவாசத்தையும் நீக்கியிருக்காரு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து. இப்போ என்ன பண்ணியிருக்காரு, அவிவிசுவாசத்தையும் நீக்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம அடுத்து கடந்து போகலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம எல்லா இடத்துக்கும் போட்டு பார்த்தோம்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிர்த்தெழுந்து உயிர்த்தெழுப்பப்பட்டு இன்னைக்கு நம்ம மத்தியில் நின்று பேசியிருந்தாலும் இந்த காரியங்கள் தான் அவருக்கும் பேசுகிற மாதிரி சபைக்கும் பேசியிருக்காரு, நமக்கும் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்க்கலாம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 35 வரைக்கும். அந்த எடுத்து வைங்க சும்மா. லூக்கா படிங்க சிஸ்டர். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போதும் சிஸ்டர். அதாவது எம்மாவூருக்கு போறவர்கள் அவங்க சீசர்கள் ஆண்டவர் சந்திக்கிறார், உயிர்த்தெழுந்து அவர் போய் சந்திக்க போறாரு. அப்போ சந்திக்கிறாரு, அதுதான் அந்த கான்செப்ட். எபேசியர் 1:19. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது
பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்போ எம்மா ஒரு சீசனுக்கு அங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி தெரியல, யார் என்னன்னு தெரியாமல் போயிட்டு இருக்கிறப்ப அவருடைய கண்களை திறந்திருக்காரு. அப்போதான் அவங்க பேசிக்கிறாங்க, இயேசு பற்றி பேசிக்கிறப்ப அவருடைய கண்களையும் அவர் திறந்திருக்கார். அதே மாதிரி தான் நம்மளும் சீக்வன்ஸ் பண்ணுமா, நம்முடைய கண்களையும் அவர் உயிர்த்தெழுந்து வந்து நமக்கு தெரியாமல் அறியாமல் இருந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் எல்லாம் என்ன, அவர் உயிர்த்தெழுந்ததான முக்கியமான நோக்கமும் இப்போ சொல்லிட்டேன். உயிர்த்தெழுந்த முக்கியமான அவர் ஏன் தேவன் எழுப்பியிருக்க அப்படிங்கிறது பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் அப்போ தான் நமக்கு வெளிப்படுத்தப்படுது. பரலோக ராஜ்யம் இப்படி இருக்கும், தேவன் பரலோகத்தில் தேவன் இருக்காரு, அவர் கீழே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா பரலோக ராஜ்யத்தினுடைய நற்செய்தி மட்டும் சொன்னார். ஆனால் பரலோகத்தினுடைய ரகசியம் எப்போ வந்ததுன்னா அவர் உயிர் தெழுந்த பிறகு தான் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியமே வெளிப்பட்டது. பரலோகம் எப்படி இருக்கும், அதனுடைய காரியங்கள் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறது அவர் உயிர் தெழுந்த பிறகு தான் தெரிஞ்சது. நான் இப்பயே சொல்லிட்டேன். சரி, ரைட்டு. கண்களை வந்து திறந்திருக்காரு, மனக்கண்கள், அந்த அறியாமை அதெல்லாம் திறந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கலாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ என்ன சொல்லியிருக்காரு, சீசர்களை ஆசீர்வதித்திருக்கார். இதுதான் அவர் செஞ்சிருக்கார். இப்போ அவர் செஞ்சதெல்லாம் பெரிய நாட்கள் சொல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அவர் ஒரு 5 காரியங்கள் செஞ்சிருக்கார். இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் பேசிக்கா. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லப்பட்டது தான். அவர் உயிர் தெழுந்து நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அலாதுன்னு சொல்லியிருக்காரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நமக்கு இருக்கிறதான அபிவிசுவாசம், அந்த தோமாவுக்கு இருக்கிற அபிவிசுவாசத்தை நீக்கியிருக்காரு. எம்மாவுடைய சீசருடைய கண்களை திறந்திருக்காரு. அதே போல் ஆசீர்வதிச்சிருக்காரு. இது வந்து பார்த்தோன்னா இது நமக்கு அதே மாதிரி தான். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நம்முடைய கண்ணீரை துடைத்திருக்காரு, நம்முடைய பயத்தை நீக்கியிருக்காரு, நமக்கு சமாதானத்தை கொடுத்துருக்காரு. நமக்கு இருக்கிறதான அந்த அபிவிசுவாசத்தை நீக்கிட்டு நம்முடைய ஆண்டவர் என்றும் ஜீவிக்கிறார், நான் இன்று வரைக்கும் உயிரோடு கூட இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்முடைய அறியாமையின் கண்களை நீக்கிட்டு, அறியாமையெல்லாம் நீக்கிட்டு நம்முடைய கண்களை திறந்திருக்காரு, நம்மை ஆசீர்வதிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து அவர் செஞ்சிருக்க உயிர்த்தெழுந்து அவர் செஞ்சதான காரியம் இதுதான். அப்புறம் அவர் என் உயிர்த்தெழுந்து என்னென்ன வார்த்தை பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இதையும் தான் அவர் அளவேண்டான்னு சொல்லியிருக்காரு, உங்களுக்கு சமாதானம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி யோவானில் எழுதப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இப்ப இது வந்து ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாரு, உயிர்த்தெழுதல் வந்து பிறகும் அவர் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறதுனால தான் நான் இது தனியாக சொல்கிறேன். இதை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிங்க அப்படின்னு சொல்லி சீசருக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து இது இந்த சம்பவம் வருங்க. இப்போ சொல்லப்படுகிற சம்பவம் என்னன்னா அவர் முன்னாடி உயிரோடு இருக்கிறப்பையும் சொல்லியிருக்காரு, மரித்து உயிரோடு எழுப்பப்பட்ட பிறகும் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், மனதில் வச்சுக்குவோம். ஏன்னா இது அந்த அளவுக்கு முக்கியம். அவர் உயிரோடு இருக்கிறப்பையும் சொல்லியிருக்காரு, அவர் மரித்து உயிர் எழுப்பப்பட்ட பிறகும் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இப்ப காணாமல் விசுவாசிக்கணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோமா வந்து இப்போ என்ன, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய விழா எலும்பை தொட்டு பார்த்ததுனால தான் நான் விசுவாசிப்பேன், அவருடைய காயங்களை நான் பார்க்காம நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ தோமாட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து என்னை கண்டு தான் விசுவாசிக்கிற, என்னுடைய காயங்களை பார்த்து தான் விசுவாசிக்கிற, என்னுடைய காயங்கள் காணாமல் விசுவாசிக்கிறேங்க இருப்பாங்க, விசுவாசிப்பாங்க அப்படின்னு. யார் அவரை காணாமல் விசுவாசிக்கிற ஜனங்கள் யாரு? நம்ம தான். அவரை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாராவது பார்த்துருக்குமா? அவருடைய ரூபம் என்ன,
அவருடைய அழகு என்ன, அவருடைய இது எல்லாமே நமக்கு எதுவுமே நம்ம பார்க்கல, கண்ணால் அவரை பார்க்க. ஆனால் அவர் அழகானவர், அவர் வந்து நல்ல சௌந்தரியமானவர் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம கண்ணால் பார்த்ததில்ல, இருந்தாலும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதன்படி ஆண்டவர் அழகாக இருப்பார், அவர் சௌந்தரியமாக இருப்பாருன்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் அதை கண்ணால் காண்டாமல் இதுதான் இந்த வேத வார்த்தை தான் நமக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கு. அவரை காணவே தேவையில்லை, அவரை காணாமே நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் இருக்கார், அவருடைய குமாரன் இருக்கார், அவர் மூலிமா நமக்கு மீட்பு வந்தது. அவர் நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் உயிரோடு எழுப்பியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம்ல. நம்ம குறித்து இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம காணாமல விசுவாசிக்கிறோம், ரைட்டு. அடுத்து நம்ம பார்க்குறோம் யோவான் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இப்போ இதில் என்ன சம்பவம் நடக்குதுன்னா, நம்ம ஆண்டவர் இந்த சம்பவம் பூரா உயிர்த்தெழுப்பப்பட்ட பிறகு நடந்த சம்பவம் தான். இதில் வந்து என்னென்னா, நம்முடைய பேதுரு வந்து மறுதளிச்சுட்டு அப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு காட்சி கொடுக்குறப்ப இந்த சம்பவசனை நடக்குது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்குவோம். இதுதான் கிடக்கணும். ஆண்டவரை என்னை நேசிக்கிறாயா அப்படின்னா கேட்குறாரு. அவர் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு வந்து மறுதளித்தவர் சொல்கிறார் பாருங்க, யோசனையே பண்ணாமல் நான் மறுதளிச்சவர் சிலுவையில் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது தூசித்தவர், நீ நேசிக்கிறேன்னு உடனே பதில் சொல்கிறார், நான் நேசிக்கிறேன், உமக்கு தெரியும், நீர் அறிவீங்க அப்படிங்கிறத அவர் அந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் எப்படி அவர் 3 தடவை மறுதளிச்சாரோ அவர் 3 தடவை அவர் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார் பாருங்க. உயிர் திறந்த பிறகு அந்த உறுதி கொடுக்குறாரு. நேசிக்கிறான்னு அவர் கேட்குறப்ப இவர் உறுதிப்படுத்துகிறார், அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறாரு. நம்ம அதே மாதிரி தான் இந்த கேள்வி அவர் கேட்குறாரு, பேதுருட்டு வந்து அவர் கேட்குறாரு. அதுதான் நம்ம உயிர்த்தெழுந்து அவர் நடக்கிற சம்பாஷணை தான் நம்ம பேசிட்டு வரோம். அதே மாதிரி நேசிக்கிறானு சொல்லி பேதுருட்டு கேட்குறாரு, அவர் நேசிக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அந்த சம்பாஷணை நடந்திருக்கு. அடுத்து வந்து அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுப்பப்பட்ட பிறகு என்ன நடக்கிற சம்பவம் பார்க்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 21. நான் இன்னும் சப்ஜெக்டுக்காக போகல, இது இன்னும் பேசிக், இது நம்ம தெரிஞ்சுக்கணுறதுக்காக பாருங்க. சப்ஜெக்ட் வந்து இன்னும் பின்னாடி இருக்கு. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி இப்போ புறப்பட்டு போங்க அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் சீசர்கள் சொன்னார். என்ன சொன்னார்னா, சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை நற்செய்தி அறிவிங்க, சகல ஜனங்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீ அறிவிங்க அப்படிங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். புறப்பட்டு போங்கன்னு சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். இது இன்னும் இது வந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுப்பப்பட்ட பிறகு நடந்த சம்பாஷணை தான் நான் சொல்கிறேன். சப்ஜெக்ட் வந்து இன்னும் இருக்குது, அப்புறம் தான் நம்ம போகலாம். இதை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4, 5. அப்போஸ்தலர் 1, 4, 5. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இப்போ இந்த இதில் 2 தடவை சொல்லியிருக்காரு, காத்திருக்கும் சொல்லியிருக்காரு, அவருடைய அபிஷேகத்தை அவர் கொடுத்துருக்காரு. காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கணும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் அவர் உயிர்த்தெழுந்து நடந்த சம்பவம். இது வந்து நம்ம மனிதனை வச்சுக்கணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இந்த சம்பவங்களால் நடந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்கா, சிம்பிள் தான், ஈஸியாக நம்ம மைண்டில் வச்சு. ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சப்ப சிலுவை பாடுகளை எல்லாமே நமக்கு மைண்டில் வைத்திருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நடந்த சம்பாஷணையும் நம்ம அதுக்கு பின்னால் நடந்த சம்பவங்களையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இது சிம்பிள் தான், ஈஸி தான். அவர் என்னென்ன இந்த ஸ்ரீனிடத்தில் வந்து அலாதுன்னு சொன்னார்,
உங்களுக்கு சமாதானம் உண்டாகுன்னு சொன்னார், பயத்தை நீக்கினார், சீசரில் கண்களை திறந்தார், அவர் ஆசீர்வதித்தார். இதுதான் இந்த பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். இதுதான் ஏன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு என்ன சம்பவிச்சு அதுதான் நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கிறோம். இப்போ நம்ம இன்றைக்கி உயிர்த்தெழுதல் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, உயிர்த்தெழுதல் இல்லைன்னா அதான் என்ன இல்லைன்னா, உயிர்த்தெழுதல் இல்லைன்னா எந்த சம்பவமுமே வேதத்தில் எல்லா அஸ்திபாரமும் முடிவுக்கு கொண்டு வர்றது என்னென்னா, எல்லா சம்பவங்களுக்கும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது எல்லா காரியங்களுக்குமே உண்மைத்தன்மைக்கு முடிவு கொண்டு வந்து உயிர்த்தெழுதல் தான். உயிர்த்தெழுதல் இல்லைன்னா அந்த சம்பவங்கள் முடிவுக்கு வராது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆதாம் வந்து இழந்து போன பரிபூர்ணமாக வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாம பரிபூர்ணமாக பிதாவாகின தேவனுடைய கிருபையினால நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாம படைச்சார். அதில் அப்போ என்னென்னா பரிபூர்ணமாக படைச்சார். அந்த பரிபூர்ணமாக படித்த மனுஷன் ஆதாம் என்ன பண்ண, அந்த பரிபூர்ணத்தை இழந்துட்டார், மறிச்சிட்டார். நம்ம அந்த பரிபூர்ணம் மறித்த மனுஷனை உயிரோடு எழுப்பணும்னா இவர் பரிபூர்ணமாக இருந்து ஜீவனை கொடுத்து, அந்த ரத்தத்துக்கு ரத்தம், பலிக்கு கண்ணுக்கு கண், அப்படி ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லி இவர் ரத்தத்தை சிந்தி மீட்டு அந்த இவர் உயிரோடு இருந்தது போல் இவருடைய நம்முடைய பாவங்களுக்காக தான், ஆதாமுடைய பாவங்களுக்காக தான் அவர் மறிச்சார். இப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினாலும் ஆதாமையும் உயிரோடு எழுப்புறது தான். அதனால் அந்த மீட்கும் பொருள் அவருக்கும் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆதாம் முதல் மனிதனாக இருக்க ஆதாம் உயிர்த்தெழுதல் கிடைக்கணும்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் தான் ஆதாமுக்கும் உயிர்த்தெழுதல் கிடைக்கும். அதே போல் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுப்பப்பட்டால் தான் ஒட்டுமொத்த உலகமும் உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அவர் உயிர்த்தெழுதல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுப்படலைன்னா அப்போஸ்தலர்கள் என்னன்னா ஊழியம், இப்போ வசனங்களாக இருக்குது, நான் எடுக்கலை ஏன்னா டைம் ஆயிரும், இன்னொரு அரை மணி நேரம் தான் இருக்குது. அப்போஸ்தலர் ஊழியங்கள்லாம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. அப்போஸ்தலர் ஊழியங்கள் செய்யணும்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுப்பப்பட்டால் மட்டும்தான் அந்த காட்சியை இயேசு கிறிஸ்து அவங்கள 11 முறை தரிசனமாக இருக்கார். அப்போஸ்தலர்களுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து 11 முறை அப்போஸ்தலர் இருக்கார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக, மீனவர்களாக, தோட்டக்காரனாக, நண்பராக, ஒவ்வொரு இடத்துலையும் அவர் காட்சி கொடுத்துருக்காரு. அந்த இதெல்லாம் நம்ம எடுக்கலை, அதை நம்ம நினைவுக்கு வச்சுக்குவோம், நம்ம மைண்டு கொண்டு வந்திருக்காக சொல்கிறேன். 11 முறையில் 500 பேருக்கு மேற்பட்டவங்களுக்கு அவர் காட்சி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் காட்சி கொடுக்குறப்ப மாமிச சரீரத்தில் தான் கொடுத்துருக்காரு. அந்த மாமிச சரீரம் என்ன ஆச்சு அதெல்லாம் நம்ம கேள்வி தான். மாமிச சரீரம் சிறுவில் அவருடைய மாமிச சரீரம் என்னாச்சு, ஏன் அவர் மாமிச சரீரம் என்னாச்சு, இது வரைக்கும் ஏன் அது தெரியப்பட்டு இல்லைன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தோமாவுடைய கலரை வச்சுட்டு இப்போ கோவாவில் வச்சு இன்னி கூட அது ஒரு விக்கிர ஆராதனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால நம்முடைய ஆண்டவராக பிதாவாகின தேவன் என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை வச்சு கூட இவங்க இது மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருவாங்கன்னா அவருடைய சரீரத்தை மறைச்சிருக்காரு. அது எல்லாமே நமக்கு அது நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். சரி, ரைட், நம்ம இதுக்கு வருவோம். இப்போ அப்போஸ்தலர் ஊழியம் செய்யணும்னா மெயினாக என்னென்னா நம்முடைய கிறிஸ்துவானவர் உயிர் எழுப்பப்பட்டால் தான் இவங்க ஊழியம் செய்வாங்க. ஏன்னா எல்லா மனுஷனும் பிறக்கிறாங்க, எல்லா மனுஷனும் இறக்குறாங்க, எல்லாருக்கும் தீர்க்கதரிசிகள் போல் இவர்களும் ஒன்றா வச்சுருவாங்க. இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவங்கெல்லாம் முற்பிதாக்கள் இருக்காங்களே, அவங்க மாதிரி யோனா தீர்க்கதரிசி மூலம் இவங்க பிறந்தார், இவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி அவங்க அப்போஸ்தலர் நினைச்சிருப்பாங்க. அதெல்லாம் அது அப்படி நினைக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான் அப்படி நிரூபிக்கிறதுக்காக தேவன் அவர் உயிரோடு எழுப்பியிருக்காரு. அவங்க ஊழியம் தொடர்ந்து செய்யணும்னா எழுப்பப்பட்டால் தான், கிறிஸ்துவானவர் எழுப்பப்பட்டால் தான் அந்த ஊழியத்தை அவங்க சிறப்பாக செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கான நோக்கமும் வந்ததுக்கான நோக்கமும் ஈடுபலி செலுத்தினா மட்டும் பத்தாது, உயிர் தெழுப்பப்பட்டால் தான் அவருடைய நோக்கமும் நிறைவேறும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததான நோக்கம் என்ன? அநேக விஷயங்கள் இருந்தாலும் பிரதான விஷயம் மனிதனுடைய பாவத்தை நீக்கணும், இழந்து போன தேடவும் ரட்சிக்கவும் மனிதன் தேவகுமாரன் வந்தார். அப்படின்னா இழந்து போனது என்ன? அவருடைய ஜீவன் இழந்து போனார். ஆதாம் ஜீவன் இழந்து போனார். அந்த ஜீவனை பெறத்துக்காக அவர் வந்தார். அதே ஜீவன் தான் இயேசு கிறிஸ்து அவர் பெற்று கொடுத்தாரு. அதுதான் அந்த நோக்கம். உயிர் தெழுப்பப்பட்டதுனால அந்த நோக்கமே நிறைவேறாமல் போயிருக்கும். அது அந்த நோக்கம் நிறைவேறுனா அவர் உயிர் தெழுப்பப்பட்டணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈடுபலி செலுத்தணும், மீட்கும் பொருள், அதாவது சமமாக, அதுதான் ஆதாமுக்கு சரியான மற்றொரு ஆதாமாகி கிறிஸ்துவானவர்
அவர் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் எழுப்புனால இந்த ஆதாமே அந்த ஆதாமையும் எழுப்பியிருக்காரு, முந்தின ஆதாம் பிந்தின ஆதாமை எழுப்பியிருக்காரு அப்படிங்கிற முந்தின ஆதாம பிந்தி வந்த நம்முடைய ஆதாமாகிய கிறிஸ்து எழுப்பியிருக்க இவரும் எழுப்புவார் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த உயிர்த்தெழுதலை நம்ம பார்க்குறோம். சரி நினைக்கிறேன். சரி ரைட்டு. பிதாவாகின தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புனதுக்கான நோக்கம் இது அல்லாது நமக்கு செய்யப்பட்டதான காரணம். பிதாவாகின தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்புனதுக்கான ஒரு நோக்கம் என்னன்னா, அவருடைய ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். போதும். இந்த ஸ்திரீயின் வித்து அவர் சொன்ன பிதாவாகின தேவன் சொன்ன முதல் தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதில் இந்த உயிர்த்தெழுதல் தான் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இந்த அவர்னா யார்? அந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது அவருடைய சபையும் சேர்ந்து தான். அது நம்ம படிச்சிருக்கோம், நம்ம பேசிக் கிளாஸில் கேட்டிருக்கோம். ஒட்டுமொத்த சபையும் சேர்ந்து சத்ருவே நம்ம மேற்கொள்வது, அவனை வந்து மேற்கொள்றதப்ப மேற்கொள்றதுனா எப்படி? சபையும் மரித்து கிறிஸ்துவானவர் எப்படி எழுப்பப்பட்டாரோ அதே போல் சபையும் உயிர்த்தெழுப்பப்படும். உயிர்த்தெழுப்பப்படுறப்ப அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும். அதுதான் உயிர்த்தெழுப்புறதுக்கான காரணம். பிதாவாகின தேவன் உயிரோட கிறிஸ்துவ எழுப்பினாருக்கு இதுவும் ஒரு காரணம். அவர் சொன்ன அவர் சொன்ன முதல் தீர்க்கதரிசனம் நிறைவேறணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல் பலனானவங்க 1,40,40,000 பேர் சபை மனவாட்டி வகுப்பாருங்க. இவங்களுக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி கிறிஸ்துவானவரை போல நம்ம ஓடணும், கிறிஸ்துவானவரை போல நம்ம பின்பற்றி நடக்கிறோம், மாதிரியை பின்பற்றி நடந்தால் எப்படி நமக்கு கிறிஸ்துவானவருக்கு எப்படி நம்முடைய கிறிஸ்துவானவரை எப்படி நம்முடைய ஆண்டவர் எழுப்பினாரோ அதே போல நமக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்து பார்க்கலாம். அடுத்ததான நோக்கம் என்ன? அவர் இப்போ ஒவ்வொரு காரியமும் நம்ம பார்த்துருக்கிறோம். அவர் உயிர்த்தெழுப்பப்படுவதற்கான காரணம், அடுத்த காரணம் என்னென்னு பார்த்தோம்னா ஆதியாகமும் 22ஆம் அதிகாரம் 16-18. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். சரி, போதும். நம்ம இதில் என்னன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுப்பப்பட்டது வந்து இப்போ வந்து என்னன்னா ஆதாமுடைய சரிசமமாக அந்த சரிசம பலி செலுத்திட்டாரு. ஆதாமுக்கு உயிர்த்தெழுதலுக்கு நமக்கு உயிர்த்தெழுதலுக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக உயிரோடு எழுப்பியிருக்காரு. அப்புறம் பிதாவாகிய தேவனுடைய சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்காக உயிரோடு எழுப்பியிருப்பார். 2 பாயிண்ட் வந்து ஏன் இயேசு கிறிஸ்துவ தேவன் எழுப்பியிருக்காருன்னா இந்த 2 காரியம். அடுத்தது முதல் பலனாக இருக்க நமக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு, சபை வகுப்பாக இருக்குது, அந்த உயிர்த்தெழுதல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து 4வது பாயிண்ட் என்ன பண்ணா, ஏன் உயிரோடு எழுப்பியிருக்காருன்னா ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு இல்லைங்களா, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக முதல் பலனா கடற்கரை மணல் வானத்து நட்சத்திரம் இதுதான் நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம சொன்ன லேட் ஆயிரும். அந்த வானத்து நட்சத்திரம் வந்து 1,40,000 பேர். அந்த நட்சத்திரங்களோட வாய்ப்பை தொடங்கி வச்சது நம்முடைய ஒரு புது சிருஷ்டியா இயேசு கிறிஸ்து எப்போ தம்முடைய ஈடுபலியை செலுத்தி அவருடைய பலியை செலுத்தி பிதாவாகின தேவனை உயிரோடு எழுப்பினாரோ அதுதான் புது சிருஷ்டி. எழுப்பினப்பட்ட பிறகு தான் புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டி தான் வானத்து நட்சத்திரம். அந்த வானத்து நட்சத்திரம் தான் இந்த 1,40,000 பேர். அதே போல் இயேசு கிறிஸ்துவை எப்படி அதை பின்பற்றி எப்படி நம்ம தொடர்ந்து வந்தோம்னா நம்மளும் அவரை போல ஜீவ பலியாக செலுத்தணும்னா நம்மளும் அந்த வானத்து நட்சத்திரங்களாக போக முடியும். நமக்கும் அந்த மீட்பு இருக்குது, நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஆபிரகாமுடைய சந்ததி நமக்கு அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வாக்குத்தத்தின்படி தான். அதுக்காக தான் பிதாவாகின தேவன் அவர் எழுப்பியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுக்கு அவர் எழுப்பியிருக்காரு. அப்படி சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுன்னா ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கும் அப்ளை ஆகிறதுக்காக அவர் அவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பியிருக்காரு வானத்து நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து நமக்கு என்ன பார்க்கணும்னா அவர் உயிரோடு எழுப்பப்பட்டதுக்கான அடுத்த காரணம் என்னன்னா பழைய ஏற்பாடு காலத்தில்
ஒரு பாவம் செஞ்சுட்டா அது ஒரு மிருகத்தினுடைய பலியை செலுத்தி இந்த மிருகம் நமக்காக பலி செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்காக பலியை செலுத்த சொன்னார். அந்த பலியெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஆடு அப்போ என்னென்னா ஒவ்வொரு நியமம் வந்தது. ஒவ்வொரு குடும்பத்துக்கு தக்கவாறு இப்போ குடும்ப தலைவர் வந்து வருஷத்தில் இந்த மாதம் அந்த பண்டிகை நாட்களில் தன்னுடைய இருப்பிடத்தெல்லாம் விட்டுட்டு அவர் அந்த ஆலயத்துக்கு கொண்டு போய் பலி செலுத்தி அந்த பலியை பிரதான ஆசாரியர் கையிலிருந்து அவர் வர்ற கைகள் அந்த ரத்தத்தை பார்த்தா அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏன்னா மிருகத்தினுடைய மிருகம் எனக்காக கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் அது மனம் வருந்ததுக்காக அவங்க சொன்னாங்க, நம்முடைய ஆண்டவர் சொன்னார். ஆனால் இவங்க வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் அந்த பலியை செலுத்திட்டா போது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும், பலியை வெறும் அந்த பலியை செலுத்தி மிருக ஜீவன்களுடைய ரத்தத்தை செலுத்தி அது இந்த பலியை செலுத்தி கொண்டுட்டே வந்திருந்தாங்க. அதுக்கெல்லாம் முடிவு கொண்டு வர்றதுக்கு தான் இயேசு கிறிஸ்துனுடைய பலி உயிர்த்தெழுதல் வந்த பிறகு வேற ஒரு பலி இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து மரித்திருந்திருந்து இருந்தாலும் அந்த பலி மறுபடியும் தொடர்ந்துட்டே போயிருந்திருப்பாங்க. அவர் உயிர் எழுப்பப்பட்ட பிறகு தான் அந்த பலி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதுதான் நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுதல் அடுத்து எழுப்பப்பட்டதான நோக்கம் என்னென்னா மிருக ஜீவன்கள் பலி. ஏன்னா அவர் ஏன்னா நிறுத்தப்படுதுன்னா இந்த மிருகஜீவன் பலி அவர் அந்த நம்முடைய தேவன் வந்து ஏற்றுக்கவே இல்லை. இவங்க பொழுதுவனுக்கு ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு ஆட்டை கொண்டு போய் புறாவை பொழுது பலி செலுத்திட்டே இருந்தாங்க. இந்த பலியெல்லாம் முடிவு கொண்டு வர்றதுக்கு அவர் இயேசு கிறிஸ்துனுடைய சுகந்த பலியை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால் அந்த பலி அதோடு நிறுத்தப்பட்டது. போதும், வேறு எந்த பலியும் வேண்டாம், இயேசு கிறிஸ்துவ பலி தான் போதுமானது அப்படிங்கிறதுக்கு நம்ம கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்தது இயேசு கிறிஸ்து உயிரோட எழுப்புனால நமக்கு எழுப்புனால என்ன கிடைச்சது, ஏன் எழுப்பியிருக்காரு அப்படின்னு நான் பார்த்தோம்னா யோவான் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்தென்ன என்று தங்களுக்குள்ளே பேசி கொண்டதுமன்றி. 18 சிஸ்டர். கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அவர் கொஞ்ச காலத்தில் இந்த அதாவது என்னன்னா அவர் மரித்து அவர் பரலோகத்துக்கு போன பிறகு தான் பரிசுத்தாவிங்கிற தேற்றல் வாங்கின பரிசுத்தாவி நமக்கு கிடைக்கும். அவர் உயிர் தெழுந்து பிறகுப்பட்ட பிறகு தான் நமக்கு இந்த பரிசுத்தாவி கிடைச்சது. எப்படின்னா அவர் வந்து அவர் உயிர் தெழுப்பப்பட்ட பிறகு தான் பரிசுத்தாவி நமக்கு கிடைச்சது. இல்லைன்னா பரிசுத்தாவி கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா பரிசுத்தாவி வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரமேறி போன பிறகு அந்த 40 நாள் உயிர் தெழுந்து 40 நாள் காட்சி கொடுத்தாரு. அந்த 10 நாள் கழித்து 50ஆம் நாள் பெந்தகோஸ்து நாள் தான் பரிசுத்தாவி கிடைச்சது. நான் போயிடுறது நல்லது தான், நான் போய் பரிசுத்தாவி சத்திய ஆவியாக பரிசுத்தாவி உங்களுக்கு கொடுக்குறேன். அதான் பரிசுத்தாவினா நம்ம தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை எடுத்துக்கலாம், தேவனுடைய வேதம் எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம பரிசுத்தாவின்னு நம்ம எடுத்துக்கிறோம். பரிசுத்தாவி நமக்கு வேணும்னா பரிசுத்தாவி கிடைச்சது காரணம் என்னன்னா உயிர் எழுப்பப்பட்ட பிறகு தான் நமக்கு பரிசுத்தாவி கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, ரைட்டு. அடுத்தது அப்போஸ்தலருடைய அஸ்திபாரமும் என்னென்னா அவர் உயிர் எழுப்பப்பட்ட ஊழியத்து தான் அவங்க இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரு தான் அவங்க நற்செய்தியாகவும் இருந்தது. அதுக்கு முன்ன வந்து அவங்க வேறு எந்த நற்செய்தியும் அவங்க சொல்லலை. படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14-15. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. இப்போ அவங்களுடைய அஸ்திபாரம், அப்போஸ்தலர்களுடைய அஸ்திபாரமும் இந்த உயிர்த்தெழுதல் பற்றி தான் இருக்குது. இந்த உயிர்த்தெழுதனால தான் அவங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் பற்றி தான செய்தி தான் அவங்க சுவிசேஷம் கடவுளை பற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்பே அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏன் நம்ம அப்போஸ்தலர்கள்லாம் ரத்த சாட்சியாக மரித்தாங்க அப்படி எனக்கு இந்த கேள்வி நம்ம நாளாகவே இருந்தது. சரி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஏன் இவங்கெல்லாம் இந்த ரத்த சாட்சியாக மரிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறவங்க மைய கருத்தில் போய் பார்க்குறப்ப இயேசுக்கு சாட்சியாகி நின்னாங்க பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டாரு
அதற்கு நாங்களே சாட்சியாக இருக்கோம். உயிர்த்தெழுதலை பற்றி அவங்க பேசுனால தான் எல்லாரையுமே அவங்க வந்து ரத்த சாட்சியாக மறித்தாங்க. ஸ்தோபானை கூட கல்லெறிந்து கொள்றது எப்படின்னா, நீங்கள் கொலை செய்தீர்களே, அதாவது என்னென்னா இயேசு கிறிஸ்துவை கொலை செஞ்சீங்கன்னா அவர் தாராளமாக அவர் எச்சரித்து சொல்கிறார். அவரை இந்த உயிர்த்தெழுதலை பற்றி அவங்க அதிகமாக சொல்ல தான், அதனால தான் அவங்க அவங்க வந்து யூதர்கள் பொறுக்க முடியாமல் அவங்கள கொண்டுட்டாங்க. ரத்த சாட்சியாக மறித்ததுக்கான காரணமே அவங்க உயிர்த்தெழுதலுடைய சப்ஜெக்ட் தான், அப்படிங்கிற உயிர்த்தெழுதலான காரியங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நமக்கு என்ன சொல்கிறோம்னா, அப்போ சில ஊழியங்களுடைய அஸ்திபாரமே அந்த உயிர்த்தெழுதல் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, நமக்கும் சாட்சியாக இருக்க, நமக்கும் இது வரைக்குமே சாட்சியாக அவங்க தான் இருக்காங்க. நமக்கும் இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்க தேவனால் எழுப்பப்பட்டார்னா நமக்கு எப்படி வருதுன்னா, அவங்க சொன்னதுனால, அந்த வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கனால, அது அவங்க சாட்சியாக இருக்கிறதுனால, அவங்க பார்த்தாங்க, அவங்க பார்த்து விசுவாசித்து எழுதுனால நம்மளும் நமக்கு இன்று வரைக்கும் அவங்க சாட்சியாக இருக்காங்க நம்ம பார்க்குறோம். அடுத்தது மத்தேயு 24 அதிகாரம் 14 வசனம். மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இப்போ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அப்படின்னா சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படணும்னா இந்த உயிர்த்தெழுதலும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுப்பப்பட்டதும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம்னா என்ன? பிதாவாகின தேவன் யார், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய குமாரன் யார், அவருடைய திட்டம் என்ன, ஈடுபலி என்ன வந்தது, எப்படி நம்ம மீட்கப்பட்டது, நம்ம மீட்கப்பட்டு நம்முடைய ஆண்டவர் எப்படி உயிர்த்தெழுந்தார், எப்படி சபை வைப்பார், தொடர்ந்து பரலோகத்தினுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியம், இதெல்லாம் சேர்ந்து தான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் ஒன்று மட்டும் போய் சொல்ல முடியாது. இப்போ இயேசு கிறிஸ்து வந்தாருங்க, அவருடைய நம்ம பாவங்களுக்காக மன்னித்தார்னு சொல்கிறது மட்டும் சுவிசேஷம் கிடையாது. அவர் உயிர்த்தெழுப்புன்னு சொல்லணும். ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியும் சொல்லி முடிக்கிறது தான் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். சகல ஜனங்களுக்கும் சொல்லப்படணும். அப்படின்னா இந்த உயிர்த்தெழுப்பல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோட எழுப்புன்னா தான் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்தாருங்க, ஈடுபலி செலுத்தினார், அவர் மரித்துட்டார், அவருக்கு யூதர்கள் சிலுவையில் கொண்டுட்டாங்க, பரலோகத்தில் இந்த ரகசியமெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, சபை வாய்ப்புக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பூர்ணமாகாது. சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கு அறிவிக்கப்படணும்னா இந்த உயிர்த்தெழுப்பலும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தில் உயிர்த்தெழுப்பலும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ரைட், ஓகே. அடுத்து நம்ம படிக்கலாம் மல்கியா 2:15. மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததி பெரும்படித்தானே. இப்போ ஆண்டவர் தேவன் வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரிழப்பு தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும், அதுக்காக தான் அவர் எழுப்பப்பட்டிருக்கார். இல்லைன்னா இயேசு கிறிஸ்து மரித்ததோ அப்படி இன்னும் இருக்கும், மறுபடியும் யாரும் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து வந்திருக்க மாட்டாங்க. அவர் எழுப்பின பிறகு தான் அப்போஸ்தலர் வந்து தேவ ராஜ்யத்தை குறித்தும் தேவ ஜனங்களுக்கு நற்செய்திகளையும் சொல்ல தேவ பக்தி நமக்குள்ளாய் விசுவாசம் வர்றதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த உயிர்த்தெழுப்பல் தான். இந்த உயிர்த்தெழுப்பலிருந்து தான் தேவ பக்தி, அதை தொடர்ந்து நம்ம இப்போ வந்துட்டு இருக்கோம்ல, இந்த பக்தி உள்ள சந்ததியெல்லாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால தான் நம்ம இந்த இடத்துலலாம் வந்து நின்று சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கோம், சத்தியத்தை படித்து கொண்டு இருக்கிறோம். உயிர்த்தெழுப்பல் இருந்தால் இந்த பக்தி உள்ள நம்முடைய சந்ததி நம்ம பக்தியாக இருக்கிறோம்னா அவர் உயிர்த்தெழுதலும் முக்கியமான காரணம். இந்த உயிர்த்தெழுதல் இல்லைன்னா இந்த பக்தி இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். இந்த பக்தியுள்ள சந்ததி காரணமே அவர் உயிர்த்தெழுப்பப்பட்டது தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தது 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதற்காகவும் அவர் உயிர்த்தெழுப்பப்பட்டார். ஏன்னா வேத வாக்கியங்களில் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்குல்ல, ஏற்கனவே தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட அந்த வேத வசனங்கள் நிறைவேறுவதற்காக அவர் வந்து இந்த சங்கீதத்திலலாம் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதத்தில்
சங்கீதம் 16:10 அதிலெல்லாம் பார்த்தோம்னா அவர் ஒரு அழிவை காண மாட்டார், அவர் பரிசுத்தவான்கள் அழிவை ஒட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா அந்த வேதவசனம் நிறைவேறுவதற்காக அவர் சொல்லப்பட்டிருக்க வேதவசனங்கள் நிறைவேறுவதற்காக கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தது வெளிப்படுத்தப்பட்டது பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் வெளிப்படுனா அவர் உயிர் எழுப்பப்பட்ட பிறகு தான் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் வெளிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் பூராமல் எப்போ யோவான் எழுதினார்னா பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் பரிசுத்தாவியை கிடைத்த பிறகு தான் அவர் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களெல்லாம் நமக்கு தெரியும்படி அவர் சொல்லியிருக்காரு. அவர் உயிர் தெழுப்புல பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் நமக்கு வெளிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் நமக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம்லாம் இன்றைக்கி நமக்கு தெரியுது. 1,40,000 பேர் இல்லைன்னா 1,40,000 பேர் தெரியாது. மனவாட்டி எத்தனை பேருன்னா தெரியாது. அவங்களுடைய வேலை என்னன்னா தெரியாது. அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, இப்படியெல்லாம் தெரியறதுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியமெல்லாம் தெரியறதுக்கு அவர் உயிர் தெழுப்புனால் மட்டும்தான் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது என்னன்னா மரணத்தை வசனங்களை படிக்கணும், டைம் ஆயிடுச்சு. நம்முடைய மரணத்தை ஜெயமாக மாற்றினார். எல்லாருடைய மரணத்தையும் அவருடைய மரணத்தை மட்டும் ஜெயமாக மாற்றாமல் நம்முடைய மரணத்தையும் ஜெயமாய் மாற்றினது அவர் உயிர் தெழுப்பினால் மட்டும்தான். உயிர் தெழுந்ததுனால தான் அவர் மரணத்தையும் ஜெயிச்சார். அதே போல் நம்மளும் அந்த மரணத்தை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விசுவாசத்தை நம்ம கொடுக்கறதுக்கு அந்த உயிர் தெழுதல் முக்கியமாக தேவைப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மற்றும் 11 இதை மட்டும் படிப்போம். இன்னும் 2 வசனம் மட்டும் படிப்போம். பிலிப்பியர் 3:10 மற்றும் 11, ஏன்னா இது முக்கியமான வசனம் நமக்கு தேவை. பிலிப்பியர் 3:10ஆம் வசனம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இப்ப இந்த எப்படியாவதும் இந்த அழியாமை, அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இந்த அழியாமை உயிர் தெழுந்த பிறகு அவருக்கு மரணமே கிடையாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுப்பப்பட்ட பிறகு அவருக்கு முன்னமே மரணமே கிடையாது. அதுதான் நம்ம பார்க்குறோம். அவருக்கு அழியாமை கிடைச்சது, முதல் பலன் கிடைச்சது, அந்த சபைக்குள்ள வாய்ப்பு கிடைச்சது. இது போல் இதுதான் முக்கியம், இதுதான் அஸ்திபரம். இதுக்காகத்தான் நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கோம். இதுக்காக தான் நம்ம தொடர்ந்து பின்பற்றி வரோம். இந்த சபை வாய்ப்புக்குள்ளே நம்ம போய் சென்றடையணுன்றதுக்காக தான் இவ்வளோ பிரயாசங்களும் படுறோம். இத்தனை சத்தியங்கள் நம்ம ஏன் கேட்குறோம், இத்தனை வேதவசனங்கள் ஏன் படிக்கிறோம், இத்தனை பாடல்கள் ஏன் பாடணும். நம்முடைய மேசியாவை நம்ம எப்படியாவது மேசியாவுடைய அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு மேசியாவுடைய அவருடைய ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அவருடைய சிங்காசனத்தில் நம்ம அமர்வதற்காக தான் இத்தனை பாடல்களும் பாடுறோம். இத்தனை பிரசங்களும் கேட்கறதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிங்காசனத்தில் நமக்கும் பங்கு கிடைக்கணும். அதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு படுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தது என்னென்னா உடன்படிக்கை நிறைவேறணும். அவர் உயிர் தெழுப்பப்படுறதுக்கு முக்கியமான காரணமும் உடன்படிக்கை நிறைவேற்றணும். ஏன்னா அப்போ ஆதாமிட்டு செஞ்ச உடன்படிக்கை, அதாவது நித்திய ஜீவன், அதாவது ஆபிரகாமிட்டு பண்ணின உடன்படிக்கை, இந்த நித்திய ஜீவனை தர்றதுக்கு அந்த உடன்படிக்கை நிறைவேறணும். நம்மக்கிட்ட நம்ம உடன்படிக்கை செஞ்சுருக்கிறோம்ல. நான் என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்காக நான் வாழ்கிறேன், கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த உடன்படிக்கையும் அவர் நம்மக்கிட்ட செஞ்ச உடன்படிக்கையும் நித்திய ஜீவன் தருவேன் என்பது தான் அவருக்கு நம்ம கொடுத்த புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கை நிறைவேறல கொண்டு வர்றது அந்த உயிர் தெழுதல் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது நமக்கு தகுதி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 மற்றும் 13 வசனங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 மற்றும் 13. இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், அவரை அவ்வளோதான் சார். அதாவது என்னன்னா இதுதான் கன்க்ளூஷன். அதாவது என்னன்னா நம்ம எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படி வாழ்ந்தார், ஏன் அவர் நொறுக்கப்பட்டார், ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் பட்டார், ஏன் அவர் சிலுவையில் தொங்குனார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா தேவ வார்த்தை நிறைவேறணும். தெய்வத்தினுடைய யெகோவா தெய்வத்தினுடைய
வார்த்தை தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறணும்னா அதற்கு பிரயாசப்பட்டவே நமக்கு அந்த பாடுகள் உண்டு. அந்த கஷ்டம் தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறணும், தேவ திட்டம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம செயல்பட்டாவே நமக்கு அந்த பாடுகள் தானாக வந்துடும், நம்ம அந்த கஷ்டங்கள் வந்துடும். அதையெல்லாம் நம்ம நிச்சயமாக மேற்கொண்டோமா நமக்கும் இந்த பிதாவாகிய தேவனை எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுப்பினாரோ அதே போல் நம்மளும் உயிர்த்தெழுப்புவார் அப்படிங்கிறத நமக்கு இதுதான் நமக்கு வந்து அஸ்திபாரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, ரைட், ஓகே. நம்ம பாடத்துக்குள்ள கன்க்ளூஷன் வருவோம். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் ஏன் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து ஒரே வாரத்தில் சொல்லிக்கலாமே, அவர் தேவன் உயிரோடு எழுப்பினார், அதற்கு அப்போஸ்தலர் சாட்சியாக இருக்காங்க. அதை ஏன் நம்ம போய் இவ்வளோ நம்ம சொல்லணுமே? வேத வசனங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்குது. இது ஒரே வாரத்தில் சொல்லிட்டு போகலாமே. இது ஏன் பிரதர் நீங்கள் எங்களுக்கு ஒரு மணி நேரமாக நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்ல தேவையில்லை, இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சது தானே, ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் எங்களுக்கு மெனக்கட்டு நீங்கள் இதை சொல்லணும், இது ஏன் நமக்கு தெரியணும், இது ஏன் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா இதுக்கு வந்து இருக்குது. பிலிப்பியர் 3:10. ஏன் நம்ம உயிர்த்தெழுதலை பற்றி படிக்கணும், ஏன் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ வேலைகள் மத்தியில் நம்ம ஏன் பண்ணணும்னா இதுக்கு விட இந்த அதிக வசனத்தில் இருக்குது. பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். இப்போ இதுதான் இந்த வசனம் மூலமே தான். அதான் என்னன்னா, எப்படியாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அவர் எப்படி அந்த உயிர்த்தெழுப்பப்பட்டாரோ அந்த உயிர்த்தெழுப்பில் நம்மளும் தகுதி பெறணும்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்காகத்தான் பவுல் அப்போஸ்தலர் எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிறகு தான் அப்போஸ்தலன் பவுல் வந்து இந்த ஓட்டத்தை ஓடினேன், நல்ல ஓட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு அவர் எப்போ சொன்னார்னா, எப்படி ஓடினார்னா அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்துட்டு தான் ஜெயம் கொண்டார். இப்போ அதே போல தான் நம்மளும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கல, உயிர்த்தெழுப்பப்பட்ட இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம். எப்படி பவுல் அவர் எப்படி அந்த ஓட்டத்தை ஓடி முடித்து ஜெயிச்சாரோ அதே போல் நம்மளும் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அதுக்கு பவுலுக்கு அஸ்திபாரமே இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த பிறகு தான். அதுக்கு முன்னே அவர் கமலேஸ்வரி இந்த வேதத்தை படிச்சிருக்கலாம், என்ன அவர் வந்து வேதத்தை எத்தனையோ முறைகள் நன்று கற்று கமலேயன் பாதத்துலலாம் உட்காந்து படித்து அவர் நல்ல வேதத்தை கற்றுருக்காரு, நல்ல அரசாங்க வேலையில் இருக்கார், எல்லாம் அதெல்லாம் அவர் கொண்டு போய் கொடுக்கல. இவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிறகு தான் இவர் அந்த ஓட்டத்தையே ஆரம்பிக்கிறார். அந்த அதாவது என்ன, சபை வாய்ப்புக்கான அந்த ஓட்டத்தை அதை ஆரம்பித்து வெற்றியாக முடிச்சது காரணம் என்னென்னா இந்த உயிர்த்தெழுதலை அவரை பார்த்த பிறகு தான். அதே போல் தான் நம்மளும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுந்தார், ஏன் உயிர்த்தெழுப்பப்பட்டார், அந்த காரியங்கள் என்ன, அதெல்லாம் நம்மளும் தெரிஞ்சிருக்கோம். எப்படி பவுல் தெரிஞ்சாரோ அதே போல் நம்மளும் இன்று தெரிஞ்சிருக்கோம். எப்படி பவுல் இந்த ஓட்டத்தை வெற்றியாக ஓடி முடித்தாரோ அதே போல் நமக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகின தேவன் இந்த நம்முடைய ஓட்டத்தையும் வெற்றியாக ஓடி முடிக்க நமக்கு கிருபை செய்வாராக. இவ்வளோ நேரம் பொறுமையை கேட்ட சபையருக்கு அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென்.